ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 131. சங்கீதம் 131 இரண்டாம் வாக்கியம். சங்கீதம் 131 வாக்கியங்கள் 2. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில் சுவாமி நாங்கள் தியானிக்கும்படியாய், வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆவலோடு காத்திருக்கிறோம் ஐயா. என் தேவன் நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வசனத்தை இன்னொரு முறை கூட நாம் வாசிப்போம். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 131 2 இவ்விதமாய் சொல்லுகிறது. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல என் ஆத்துமாவை அமர பண்ணினேன். நம்முடைய ஆத்துமாவை நாம் எப்படி அமர பண்ண வேண்டும்? தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நம்முடைய ஆத்துமாவை நாம் அமர பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன், எதற்காக நாம் தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல அமர பண்ண வேண்டும்? எந்த நோக்கத்துக்காக நம்முடைய ஆத்துமாவை ஒரு பால் மறந்த குழந்தையைப் போல நாம் வைத்துக் கொள்ள வேண்டும்? என்ன காரியம்? ஏன் ஒரு குழந்தைக்கு என்ன அவ்வளவு தெரியும்? ஏன் தேவனாகிய கர்த்தர் ஒரு குழந்தையைப் போல நாம் மாற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார்? எடுத்து வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் எதற்கு குழந்தையை போல நாம் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார்? எதற்கு நாம் குழந்தையை போல மாற வேண்டும் என்று சொல்லுகிறார்? வசனம் இங்கே சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பால் மறந்த குழந்தையை போல உன் ஆத்துமா மாறாவிட்டால் நீ எதற்குள் பிரவேசிக்க முடியாது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பரலோகத்துக்குள் உன்னால் ஒருபோதும் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஒரு வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த நன்றாய் வளர்ந்தப்பட்டதான ஒரு மனிதனுக்கு அறிவு எப்படிப்பட்டதாய் காணப்படும்? அறிவு எப்படிப்பட்டதாய் காணப்படும்? மிகுதியானதாய் காணப்படும், நல்ல அறிவாய் காணப்படும். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்ததான பாதைகளிலே, அவர்கள் வாழ்க்கையிலே பட்டதான உபத்திரவங்கள் நிமித்தமாய், பாடுகள் நிமித்தமாய், சூழ்நிலைகள் நிமித்தமாய் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து 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 வளைந்து நெளிந்து தன் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி ஒரு கட்டத்திலே அவர்கள் எப்படி வந்து இன்றைக்கு நிற்கிறார்கள்? தன் வாழ்க்கையிலே தேறினவர்களாய், முதிர்ச்சி அடைந்து முதிர்வுள்ளவர்களாய் வந்து நிற்கிறார்கள். அப்படி நிற்கிறவர்களுக்கு இல்லாத ஞானம் இங்கே யாருக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது? குழந்தைகளுக்கு இருக்கிற ஞானத்தை போல் நம் ஆத்துமா மாற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். காரணத்தின் நோக்கம் என்ன? என்னதான் மனிதன் ஒரு முதிர்ச்சி அடைந்து தன் வாழ்க்கையிலே பக்குவப்பட்டு நல்ல ஞானத்தோடு அவன் படித்து தன் வாழ்க்கை முழுவதுமாய் கடத்தி கொண்டு வந்திருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியிலே அவன் எப்படிப்பட்டவனாய் தான் காணப்படுகிறான்? எப்படிப்பட்டவனாய் தான் காணப்படுகிறான்? அறிவில்லாதவனாய் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஏன் இவ்வாறுமாய் நான் சொல்லுகிறேன் என்றால், வேத வசனம் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால். ஏன் பிள்ளையை போல் ஆக வேண்டும்? பிள்ளைக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு கூட பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? குழந்தைங்க ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிடுச்சுன்னா சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? அது குழந்தைப்பா, அதுக்கு என்ன தெரியும்? அது ஒண்ணுமே தெரியாது. என்ன சொல்லுவாங்க? அது சின்ன குழந்தை, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு அறிவே கிடையாது. அதுக்கு தோன்றினவைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? அது செய்து கொண்டே இருக்கும். அதனால என்ன பண்ண, அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுக்காத, குழந்தைய கம்முன்னு விட்டுரு என்று என்ன பண்ணுவாங்க? நம்மை சுட்டி காட்டுவார்கள். அதே போலத்தான் அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அந்த குழந்தை தோன்றினவைகளை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏன் நம்ம அப்படி நினைக்கிறோம்? எதுக்காக நம்ம அப்படி நினைக்கிறோம்? அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அந்த குழந்தை பருவத்தை எல்லாவற்றையும் கடந்து ஒரு வாலிபனாகவோ அல்லது வயோதிபனாகவோ அல்லது முதிர்ச்சி அடைந்தவனாகவோ அந்த கட்டங்களை, குழந்தை பருவத்தை கடந்து நாம் வந்துவிட்டோம். ஆகவே அந்த குழந்தை பருவத்தின் குணாதிசயம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறபடியினாலே நாம் இந்த பூமியிலே என்ன சொல்லுகிறோம்? அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, அறிவு கிடையாது, அவ்வளவு வளர்ச்சி இல்ல, அவ்வளவு பக்குவம் கிடையாது, அதனால அது தெரியாம செஞ்சிருச்சு, விட்டுருங்க அந்த குழந்தையை என்று நாம் சொல்லுகிறோம். எதற்கு? நாம் இந்த பூமியின் காரியங்களிலே, இந்த பூமியின் விஷயங்களிலே நாம் பக்குவம் அடைந்திருக்கிறபடியினாலே, இந்த பூமிக்கு ஏற்றதான ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே நாம் இவ்விதமாய் சொல்லுகிறோம். ஆனால் இந்த பூமிக்குரியதான ஞானத்தை வைத்து, இந்த பூமிக்குரியதான பக்குவத்தை வைத்து நாம் ஒருபோதும் எங்கே பிரவேசிக்க முடியாது. நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் என்ன பண்ண முடியாது? ஒருபோதும் பிரவேசிக்க முடியாது. வசனம் இங்கே சொல்லுகிற விதமாய் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால்
நமக்குரியதான தகுதி எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்று இங்கு வேத வாக்கியம் சொல்லுகிறது. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால், எதற்கு நாம் பிள்ளையை போல் ஆக வேண்டும்? எதற்கு நாம் பிள்ளையை போல் ஆக வேண்டும்? அந்த பிள்ளைக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. அது தோன்றது எல்லாவற்றையும் என்ன பண்ணி கொண்டிருக்கோம், செஞ்சு கொண்டிருக்குமே. அந்த பிள்ளைக்கு தான் அறிவே இல்லையே. ஏன் நாம பிள்ளையை போல ஆக வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் இதை தான் சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எப்படி அந்த குழந்தை நமக்கு ஒன்றும் தெரியாது என்று தோன்றினவைகளை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறதோ, அதே போல இந்த உலகத்துக்குள்ளானவைகளை எல்லாவற்றையும் நாம் செய்யாமல் ஆவிக்குரிய ரீதியிலே ஆவி நமக்கு கற்பிக்கிற விதமாய் தேவனாகிய கர்த்தர் இந்த வேத வசனங்களின் நிமித்தமாய் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் நாம் கடைபிடித்து இந்த பூமியிலே செய்கிறவர்களாய், ஒரு குழந்தையை போல எல்லாவற்றையும் குருட்டாட்டுத்தனமாய் நாம் செய்கிறவர்களாய் இருப்போமானால் நாம் என்ன செய்வோம்? நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நோவா இருக்கிறார். நோவாவின் காலத்துல என்ன கிடையாது? சொல்லுங்க, கவனி. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கவனிக்க சொல்லுங்க. நோவாவின் காலத்துல என்ன கிடையாது? சத்தமா சொல்லுங்க. மழைன்றது அது வரைக்கும் பெய்ததே கிடையாது. இந்த பூமியில நோவாவின் காலம் வரைக்கும் மழை பெய்ததே கிடையாது. மழையை யாரும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததான மனிதர்கள் யாரும் பார்த்ததே கிடையாது. அப்ப என்னதான் இருந்தது? வேத வசனம் சொல்லுகிறது, பனி பூமியை நனைத்த பொழுது புட்பூண்டுகளும் எல்லாம் முளைப்பிக்க தொடங்கினது என்று. அப்போ பனி பெய்து கொண்டிருக்கிறதா, அந்த பனியின் ஈரத்திலே தான் என்ன பண்ணி கொண்டிருந்தது? விதைகள் எல்லாம் முளைத்து வளர்ந்து கொண்டிருந்தது. நோவாவின் காலகட்டம் வரைக்கும் மழை என்பதையே யாரும் என்ன பண்ணல, பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்திலே நோவா சொல்லுகிறான், தேவனாகிய கர்த்தர் நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அவர் மிகவும் கோபம் கொண்டிருக்கிறார். அனைவரும் மனம் திரும்புங்கள், இல்லாவிட்டால், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அவர் வானத்திலிருந்து மழையை வரப்பண்ணி நாம் எல்லாரையும் அழிக்க போகிறார் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நோவாவின் காலகட்டத்திலே முதல்ல மழை வரப்போகுதுன்னு சொன்னது யாரு? நோவா தான் சொல்றான். ஃபர்ஸ்ட் மழை வரப்போகுதுன்னு நோவா சொல்றான். அதுக்கு முன்னாடி மழைனா என்னன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாரும் என்ன பண்றாங்க? நோவாவை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா அது, வானத்துல இருந்து தண்ணி ஊத்த போதா? என்னது, வானத்துல இருந்து தண்ணி ஊத்த போதா? அவ்வளோ தண்ணி ஊத்தி நம்மளெல்லாம் சாவடிக்க போதா? இவன் ஏதோ கட்டுக்கதை கட்டுறான். இவன் என்ன பண்றான்? ஏதோ பொய் சொல்றான். நம்ம எல்லாம் திசை திருப்ப பாக்குறான். அவன் பொய் சொல்லி சுத்தி நிற்கிறான். அவ்வளோ தண்ணி எல்லாம் வானத்துல இருந்து ஊழவே விடாது, ஊத்தவே ஊத்தாது. ஏன்? அதுக்கு முன்னாடி ஊத்துனதே கிடையாது. பனி தான் பேஞ்சிட்டு இருந்தது. சாரல் மழையாய் பனித்துளிகள் துளித்தது என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. அப்போ நோவா எதை வைத்து நம்பி இருப்பான்? தேவன் சொல்றாரு, ஏன்பா நான் ஒரு பெரிய மழையை பண்ண போகிறேன். அந்த மழை பெய்வதன் நிமித்தமாய் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள், இந்த பூமியில் உள்ள ஊரும் பிராணிகள், இந்த பூமியில் இருக்கிறதான அத்தனை ஜீவ ஜந்துக்களையும் நான் அழிக்க போகிறேன் என்று நோவாவினிடத்துல தேவன் சொன்ன பொழுது அவன் எப்படி அதை நம்பினான்? சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் மழை பெய்யாத ஒண்ணு காரியம். நோவா கூட பார்த்ததே கிடையாது. மழைனா என்னன்னு தெரியாது. தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து நான் மழையை வர வைக்க போகிறேன், வர வச்சு எல்லாரையும் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நோவாவிடத்தை சொல்லும் பொழுது நோவா அதை எப்படி நம்பி இருக்கக்கூடும்? ஒரு குழந்தையை போல அவன் நம்பினான். ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி அல்லது ஏதாவது ஒரு சாக்லேட்டை கொடுத்து, இந்தாப்பா அப்படின்னு சாக்லேட்டை கொடுத்தோம்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்?
அந்த கவரை பிரிச்சு பார்க்கும். அதுல சாக்லேட் இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனா நாம கொடுத்தது சாக்லேட் தான் சொல்லிட்டு நம்பி அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த கவரை பிரிச்சு பார்க்கும். நம்ம சொன்னதை அப்படியே என்ன பண்ணும், அந்த குழந்தை நம்பும். முதலாவது என்ன பண்ணும், சொன்னதை ஆமா இவங்க சொல்லியிருந்தா உண்மையா இருக்கும்ட்டு நம்பும். நோவாவின் இடத்துல அந்த குழந்தைத்தனம் காணப்பட்டது. நோவா குழந்தையை போல தன் ஆத்துமாவை அவன் வைத்திருந்தபடியினாலே தேவனாகிய கர்த்தர் மழை பெய்ய போது பூமியில சொல்லும் பொழுது நோவா தேவனை என்ன பண்ணான், ஒரு குழந்தையை போல நம்பினான். எப்படி நம்பினான்? ஆமா தேவன் சொன்னா நிச்சயமா மழை வரும் சொல்லிட்டு அவன் குழந்தையை போல நம்பி அதைக்கு காத்து கொள்ளும்படியாய் தேவன் சொன்னது போல தேவன் சொன்னதான அளவின் நிமித்தமாக ஒரு பெரிய கப்பல் என்ன பண்றான் அவன், கவனிங்க இங்க, ஒரு பெரிய கப்பல் என்ன பண்றான் அவன், கட்டுறான். ஒரு குழந்தையை போல அவனுடைய நம்பிக்கை தேவன் மீது இருந்ததின் நிமித்தமாக. இன்றைக்கு நம்மிடத்திலே அப்படிப்பட்டதான நம்பிக்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? நோவாவை போல நாம் உண்மையாக நம்புகிறவர்களாய் காணப்படுகிறோமா? சற்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மழையே பார்க்காத ஜனங்களிடத்திலே நோவாவையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன். தேவன் மழையை வரப்பண்ண போகிறேன் என்று சொன்ன பொழுது நோவா எப்படி குழந்தைத்தனமாக ஆமா எப்படியாவது மழை வரும் சொல்லிட்டு அவன் நம்பி தன்னை காத்து கொள்ளும்படியாய் ஒரு பேழையை செய்தானோ அதே குணம் நம்மிடத்தில் இருக்கப்பட வேண்டும் என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால், ஒரு குழந்தையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நோவா குழந்தையை போல மாறினது நிமித்தமாகத்தான் என்ன பண்ணாம நோவாவும் நோவாவின் குடும்பமும் பேழைக்குள்ளே பிரவேசித்தது. என்ன பண்ணா, பேழைக்குள்ளே பிரவேசித்தது. எது நிமித்தமாக? நோவா குழந்தையை போல மாறினது நிமித்தமாக. இங்கே வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி நோவா குழந்தையை போல மழை வரும் என்று நம்பினபடியினாலே பேழைக்குள்ளே பிரவேசித்து தன் ஜீவனை காத்து கொண்டானோ அதே போல இன்றைக்கு இந்த பூமி அழிய போகிறது என்று குழந்தையை போல நீங்கள் நம்பி இந்த பூமிக்குரியவைகளை ஆதாயப்படுத்திக் கொள்வதை காட்டிலும் பரலோகத்துக்குரியதான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து வசனம் சொல்லுகிறபடி உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேமித்து வையுங்கள் என்பதான வசனத்தின்படி உங்கள் பொக்கிஷங்களை பூமியில் செய்து பூமியிலே நாம் சேமித்து வைப்பதை காட்டிலும் பரலோகத்தில் சேமித்து வைப்பது நமக்கு நலமாயிருக்கும். நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் சொன்னது போல, இயேசு சொன்னது போல அவர் நிச்சயமாய் வரப்போகிறார் என்பதை முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வருகையின் போது நான் உங்களை அழைத்துக் கொண்டு போகத்தக்கதாக நீங்கள் எந்த நேரமும் எந்த நொடி பொழுதிலேயும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எந்த நேரமும் எந்த நொடி பொழுதும் நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இயேசு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ குழந்தையை போல குழந்தையின் மனம் உன்னிடத்திலே இருக்குமேயானால் எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை வருமானால் அதிலே பிரவேசிக்க நான் ஆயத்தமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று எதிர்பார்ப்போடே காணப்படுவோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது போல எப்படி மணவாட்டி திருச்சபை ஆயத்தமுள்ள திருச்சபையாய், எப்பொழுது என் மணவாளன் என்னை அழைப்பார் என்று ஆயத்தமுள்ள திருச்சபையாய் தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஆயத்தமாய் காத்திருந்தாலோ அதே போல
நாம் இன்றைக்கு தன்னை அலங்கரித்து மணவாளனை தரிசிக்கும்படியாய் இந்த குழந்தையை மனம் கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? தேவனுக்கு காத்து கொண்டிருக்க வேண்டும். குழந்தைகளை போல நம்பி. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பித்து கொடுத்து விட்டு நான் கடந்து போகிறேன். பாருங்கள், முதலாவது சம்பவம் 5 அப்பம் 2 மீன். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இது தேவனா இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மீது அமர்ந்து கொண்டு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது 3 நாட்கள் கடந்து போய்விட்டது. என்ன பண்ணி போச்சு? 3 நாட்கள் கடந்து போய்விட்டது. யாருமே என்ன பண்ணலன்ட்டு வேதம் சொல்லுது? சாப்பிடல. எல்லாம் பசியா இருப்பாங்க. இப்ப முடிக்கிற நேரம் வந்துருச்சு. இயேசுக்கு இப்பதான் தோன்றுது, ஐயோ வந்து ஜனங்க வந்து 3 நாள் ஆயிடுச்சு, இவங்க பசியா இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? சீஷர்களை கூப்பிட்டு, ஏன்பா இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்றது, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடனடியா பேதுரு என்ன சொல்றான்? ஆண்டவரே, நம்மிடத்திலே இவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான பணமும் இல்லை, சாப்பாடும் இல்லை என்று பேதுரு சொல்லுகிறான். நம்ம கைகளிலே போதுமான பணம் இல்லை, இவர்களுக்கு நாம் எப்படி போஜனங்களை கொடுத்து அவர்களை நாம் திருப்திப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார். சரி, ஏதாவது உண்டா என்று போய் பாருங்கள் என்று இயேசு என்ன பண்றார்? அவர்களை அனுப்பி விடுகிறார். அனுப்பும் பொழுது சீஷர்கள் சென்று ஜனக்கூட்டத்திற்குள்ளே போய் யார் யாரெல்லாம் என்ன வச்சிருக்காங்களோ கவனிங்க, இங்க கொஞ்சம் பார்க்கலாம், நல்லா கவனிங்க. யார் யாரெல்லாம் என்ன வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்க கவனிக்கணும். ஓகேவா? யார் யாரெல்லாம் என்ன வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தரையா கேட்கும் பொழுது என்ன பண்றாங்க? ஒரு குட்டி பையன், ஒரு சின்ன பையன் என்ன பண்றான்? ஐயா, என்கிட்ட 2 அப்பம் இருக்கு, மன்னிக்கணும் 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு, நான் தரேன்னு சொல்லிட்டு மனமு வந்து என்ன பண்றான்? கொடுக்கிறான். அவன் குழந்தையா இருந்தாலும், பொதுவாவே குழந்தைங்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். என்ன குணாதிசயம் இருக்கும்? ஒரு சில குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணாது, கேட்டா எனக்கு கொஞ்சம் கொடுமா, நம்ம தான் வாங்கி கொடுத்துருப்போம், ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்போம், பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருப்போம், வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சோண்டு கிள்ளி கொடு அப்படின்னா, நான் ஏன் கொடுக்கணும், எனக்கு தான் அது, நான் தரமாட்டேன்னு என்ன பண்ணும்? அது வச்சிக்கும், திரும்பிக்கும். ஆனா இந்த குட்டி தம்பி என்ன பண்றான்? ஏசுப்பா கேட்டாரா, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமு வந்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் அவன் மனமு வந்து கொடுத்தான். அந்த குழந்தையின் உள்ளம் இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். காரணம் என்ன? இன்றைக்கு கொடுக்கிறதான பக்குவமே நம்மிடத்திலே இல்லாமல் போய்விட்டது. கொடுக்கிற மனப்பக்குவம் இன்றைக்கு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. காரணம், அன்பு தணிந்து போனது. வசனம் சொல்லுகிற விதமாய் கடைசி நாட்களிலே மனிதனுக்கு அன்பு தணிந்து போகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இது கடைசி காலமா இருக்கிறபடியினாலே மனிதனிடத்துல என்ன இல்ல? அன்பு இல்ல. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த குழந்தையை போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த குழந்தையின் மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான மனப்பக்குவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அந்த குழந்தை கொடுத்த பொழுது, அதை வாங்கி கொண்டு போய் இயேசுவிடத்திலே கொடுத்த பொழுது, இயேசு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வாங்கி வானத்துக்கு நேராய் அண்ணாந்து பார்த்து தேவனை நோக்கி அவர் என்ன பண்றாரு? ஜெபம் செய்கிறார். அதை ஆசீர்வதித்து, இதை என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, அங்கு சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம், அதாவது ஆண்கள் மாத்திரம் எவ்வளவு என்று வேதம் குறிப்பிட்டிருக்கிறது? 5000 பேர் என்று. இன்னும் சாப்பிட்டது பெண்கள் எவ்வளவு என்று குறிப்பிடப்படல. அத்தனை பேரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, போதும் போதும் என்கிறதான திருப்தி அடைந்து, மீதம் 12 கூடைகள் நிறைய
மீதமாய் எடுத்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. காரணம் என்ன? அந்த குழந்தை மனமுவந்து கொடுத்ததின் நிமித்தமாக அத்தனை ஜனங்களும் திருப்தி அடைந்தது போல இன்றைக்கு நாம் மனமுவர்ந்து கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த குழந்தையை போல. எப்படி? இந்த குழந்தையை போல நாம் மனமுவர்ந்து இன்றைக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய சம்பவத்தை குறித்து பார்க்கலாம். பாருங்க, இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாய் என்ன பண்றான்? மலைக்கு கூட்டிட்டு போறான். என்ன பண்ணிட்டு போறான்? மலைக்கு கூட்டிட்டு போறான். யாரு கூட்டிட்டு போறான்? ஈசாக்கு, அவனுடைய மகனை, தன்னுடைய ஒரே ஒரு மகனை. பாருங்க, 100 வயதுல பெற்றெடுத்ததான, 100 வயசு வரைக்கும் குழந்தை கிடையாது, 100 வயதில் பெற்றெடுத்ததான தன்னுடைய ஒரே ஒரு மகனை அவன் பலி செலுத்தும்படியாய், யாருக்கு? தேவனுக்கு பலி செலுத்தும்படியாய் அவன் மலைக்கு என்ன பண்ணி கொண்டு போகிறான்? அழைத்து கொண்டு போகிறான். மலையிலே சென்று அவன் பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் கட்டைகளை எல்லாவற்றையும் அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த குட்டி பையன் யோசிச்சிருக்குமானா? யோசிச்சிருக்க மாட்டானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன யோசிச்சிருப்பான்? கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். என்ன யோசிச்சிருப்பான்? பலி செலுத்தணும்னா என்ன வேணும்? பலி செலுத்தணும்னா என்ன வேணும்? ஒரு ஆடோ, ஒரு மாடோ, ஒரு புறாவோ, ஒரு கோழியோ வேணும். ஆனா இவங்க என்ன கொண்டு போகல? ஆடும் கொண்டு போகல, மாடும் கொண்டு போகல, ஒண்ணுமே கொண்டு போகல. இவனுக்கு அது தோண்டி இருக்குமா? என்னடா இது, பலி செலுத்த நம்ம போறோம், ஆனா அப்பா என்ன பண்ணல? எதுவுமே எத்துன்னு வரல. எதை போயிட்டு அங்க பலி செலுத்த போறாரு? இவனுக்கு கொஞ்ச நேரம் தோண்டி இருக்கணுமா இல்லையா? இவன் எதையுமே யோசிக்காதவனாய் அந்த ஈசாக்கு என்ன பண்றான்? என் அப்பா என் கூட இருக்கிறாரு. என்ன பண்றாரு? என் அப்பா என் கூட இருக்கிறார், என் பாதுகாப்புக்கு என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார் என்று தகப்பனை முழுமையாய் நம்பி, எப்படி? முழு நம்பிக்கையும் தகப்பன் மீது வைத்து தகப்பன் போகிறதான இடத்துக்கு என்ன பண்றான்? கூடவே போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு நல்லா தெரியும் பலி செலுத்ததான் போறோம்ட்டு. ஆனா ஆடு இல்ல, பலி பொருள் இல்ல கையில. ஆனாலும் தகப்பனை நம்பி என்ன பண்றான்? அவன் பின்னாடியே போறான், தகப்பன் கூடவே போறான். போயிட்டு எல்லாம் அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா தகப்பன் சொல்றாரு, எப்பா மேல ஏறி என்ன பண்ண? படு. இன்னைக்கு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம்? என்ன பண்ணிருப்போம்? அறிவு இருக்காயா உனக்கு? என்ன போய் நீ கொல்றதுக்கு வந்துட்ட, என்ன போய் நீ பலி செலுத்துறதுக்கு வந்துட்ட. நான் உனக்கு அப்பாவும் இல்ல, மன்னிக்கணும், நான் உனக்கு புள்ளையும் இல்ல, நீ எனக்கு அப்பாவும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான் அந்த இடத்துல இருந்து. ஆனால் ஈசாக்கு செய்ததான காரியம் என்ன? அவன் தன் தகப்பனை உண்மையாய் நம்பினபடியினாலே, தன் தகப்பன் அந்த பலிபீடத்தின் மேல் படு என்று சொன்ன பொழுது அவன் நம்பி உண்மையாய் ஏறி படுத்தான். தன் தகப்பனை அவன் நம்பினான். குருட்டாட்டுத்தனமான நம்பிக்கை. தன் தகப்பனை நம்பினபடியினாலே தன் தகப்பன் கத்தியை பலி செலுத்த ஓங்கும் பொழுது வானத்திலிருந்து தேவனாகிய கர்த்தரின் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டாள் மீது உன் என்ன பண்ண? உன் கையை போடாதே, உன் கத்தியை வீசாதே. பலிப்பொருள் ஆடு அங்கே இருக்கிறது, அதை கொண்டு வந்து பலி செலுத்து என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஈசாக்கை போல நாம் இருக்க வேண்டும். இந்த ஈசாக்கை போல நமக்கென்று இயேசு என்கிறதான ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று தகப்பன் சொல்லுகிறதான அத்தனையையும் உண்மை என்று நாம் நம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் ஏதாவது செய் என்று சொன்னால் ஆம் என்றும் ஆமேன் என்றும் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மாறாக, ஏன் ஆண்டவரே இது இப்படி வராது, இப்படி செஞ்ச வேலைக்கு ஆகாதுன்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அத
சொல்ல கூடாது. ஒரு குழந்தையை போல நம்முடைய மனம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? குழந்தையின் நம்பிக்கையை போல காணப்பட வேண்டும். முதலாவது பார்த்த குழந்தையினுடைய காரியம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். குழந்தையை போல கொடுக்கிற மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது, ஈசாக்கின் நிமித்தமாய் குழந்தையினுடைய நம்பிக்கை எப்படி தகப்பனிடத்துல இருக்கிறதோ அதே போல நம்முடைய நம்பிக்கை இயேசுவினிடத்துல இருக்க வேண்டும் என்பதை நாம் சுட்டிக்காட்டுகிறேன். இந்த இடத்துல கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எடுத்து வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இதுவிதமாய் சொல்லுகிறது. மார்க் 10:15. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் எதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த குழந்தையை போல கொடுக்கிற மனப்பான்மை நம்ம இடத்திலே காணப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இந்த சிறியர்களுக்கு எதை நீங்கள் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த குழந்தையை போல நாம் மாற வேண்டும். ஈசாக்கை போல நாம் மாற வேண்டும். அப்படி நாம் மாறினால் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்தை நாம் என்ன பண்ண முடியும்? சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? இந்த குழந்தையின் மனப்பக்குவம் நம்மிடத்திலே யாரிடத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை எல்லாம் எனக்கு தெரியும், எல்லா காரியங்களையும் நான் அறிந்தவன், இந்த வேதத்தை நான் கரைத்து குடித்தவன் என்கிறதான எண்ணம் உங்களிடத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அதை இன்றைக்கு மறந்து விடுங்கள். தேவனாகிய கர்த்தரை நாம் ஒரு குழந்தையை போல விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு விதமான வீடியோவை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு நபர் சொன்னதான ஒரு காரியம், ஒரு நபர் சொன்னதான ஒரு காரியம். அந்த நபர் சொல்லுகிறார்கள், ஒரு தகப்பன் இருக்கிறார், அந்த குடும்பத்திலே பிள்ளை இருக்கிறது. கொஞ்சம் நல்ல கவனிங்க. அந்த பிள்ளையை அந்த தகப்பன் என்ன பண்றாரு? அடித்து விடுகிறார். அந்த குழந்தை ஏதோ ஒரு தவறு செய்து விடுகிறது. அந்த குழந்தையை கண்டிக்கிறார், அடிக்கிறார். நீ இனிமேல்ட்டு இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர் அடித்து விட்டு ஏதோ ஒரு வேலையின் நிமித்தமாய் அவர் வெளியே போய் விடுகிறார். வெளியே போய்விட்டு மீண்டுமாய் வீட்டுக்கு திரும்பும் பொழுது இந்த குழந்தை தகப்பன் வருகிற வரைக்கும் வெகு நேரமாய் அழுது கொண்டே துக்கத்திலேயே என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தகப்பன் வந்து அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது மனம் தாங்காமல் மனம் கசிந்து அந்த குழந்தையின் மீது ஐயோ நாம் அடித்து விட்டோமே என்று அந்த குழந்தைக்கு ஆறுதலை சொல்லி பார்க்கிறார், அரவணைத்து பார்க்கிறார். அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளுகிறதாய் இல்லை, தள்ளி விடுகிறது. நீ என்ன அடிச்சுட்டல்ல, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு யாரு சொல்லுது? அப்பாவ சொல்லுது. நீ என்ன அடிச்சுட்டல்ல, இனிமே என்கிட்ட பேசாதன்னு சொல்லுது அப்பா கிட்ட. ஆனாலும் இந்த தகப்பன் என்ன பண்றாரு? அந்த குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டும் என்று, சரி உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரேன், வா கடைக்கு போலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூப்பிடுறாரு. அந்த குழந்தை என்ன பண்ணுது? எனக்கு எதுவுமே வேணாம், நீ என்ன அடிச்சுட்டு இல்ல, நீ வாங்கி கொடுக்கறது எதுவுமே நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேண்டாம் என்று சொல்லுகிறது. மீண்டுமா அப்பா என்ன பண்றாரு? போ சாவி எடுத்துட்டு வா, வண்டியை போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வாங்கிட்டு வரலாம் என்று அவர் ஒரு புன்னகைப்போடு
அவர் சொல்லும் பொழுது தன் சோகத்தை எல்லாவற்றையும் மறந்து, தன் வேதனைகளை எல்லாவற்றையும் மறந்து, தன் வலிகளை எல்லாவற்றையும் மறந்து என்ன பண்ணுது? அந்த அந்த குழந்தை வண்டி சாவி எடுத்துக்கொண்டு தகப்பனோடு என்ன பண்ணுது? போகிறது. இதிலே ஒரு காரியத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தகப்பன் பிள்ளையை கண்டித்தார். பிள்ளைக்கு தகப்பன் மீது கோபம். என்ன கோபம்? என்ன அடிச்சிட்டாருன்ட்டு கோபம். இப்ப பிள்ளை செய்ததான காரியம் என்ன? அடித்ததான தகப்பனை பிள்ளை என்ன பண்ணிருச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? வெரி குட், மன்னித்து விட்டது. தன்னை அடித்த தகப்பனை மன்னித்து, தகப்பன் வாங்கி கொடுக்கிறேன் என்கிறதான அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடுவதற்காக தகப்பனோடு கூட என்ன பண்ணுது? இப்போ போகிறது. தகப்பன் அன்பாய் பேசின பொழுது தகப்பனை மன்னித்து விட்டது. ஆனால் சிலருக்கு இந்த குழந்தையை போல இன்றைக்கு மன்னிக்கிற குணம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று உங்களிடத்தில் நான் சுட்டி காட்டுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்திலே எத்தனை பிரிவுகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உறவுகளிலே பிரிவுகள், வேலை செய்கிறதான இடங்களிலே பிரிவுகள், வேதனைகள் எத்தனையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் இவன் இப்படி பேசிட்டானே, நமக்கு விரோதமாய் இவன் இப்படி எனக்கு தீங்கு செய்து விட்டானே என்று நாம் என்ன செய்கிறோம்? பல காலகட்டங்களாக, பல வருடங்களாக நாம் என்ன பண்றது கிடையாது, சிநேகிப்பதே கிடையாது. வசனம் சொல்லுகிறது, தேவன் நாம் செபிக்கும் ஜெபத்திலே நமக்கு கற்பித்து விட்டு சென்றிருக்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று. கடன் என்றால் நாம் வாங்குகிறதான பணமோ பொருளோ அல்ல. என் பாவ கடன்களை எனக்கு ஆண்டவரே நீர் மன்னிக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்கிறோம். எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எனக்கு விரோதமாய் ஒருவன் செய்ததான பாவத்தை நான் அவனுக்கு எவ்விதமாய் மன்னிக்கிறேனோ அதே போல இயேசுவே, தேவனே, என்னுடைய பாவங்களையும் எனக்கு மன்னித்தருளும் என்று நாம் வேண்ட வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்பித்து விட்டு சென்றிருக்கிறார். பரமேறி நாம எப்படி மன்னிக்கணுமா? நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா, உன் எதிராளியை நீ எந்த அளவுக்கு மன்னிக்கிறாயோ, உன் சுற்று முற்றத்தாரை நீ எந்த அளவுக்கு மன்னிக்கிறாயோ, ஒரு குழந்தையை போல. குழந்தை என்ன பண்ணுச்சு? மன்னிச்சிருச்சு. யார? தகப்பனை. அதே போல எதையுமே பார்க்கல. அவர் அடிச்சுட்டாரு, பரவாயில்ல போட்டோம், எங்க அப்பா தானே, நான் நல்லா இருக்கணும் தானே என்ன கண்டிச்சாரு, மன்னித்து விட்டது. அந்த குழந்தை மன்னிக்கும் மனப்பக்குவம் இன்றைக்கு பெரியவர்களாகி இருக்கிற நமக்கும் வர வேண்டும் என்று இங்கு வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு அநேகரிடத்துல இந்த மனப்பக்குவமே இல்லாத நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் போராட்டம். அவன் என்ன இப்படி பேசிட்டானே, இப்படி சொல்லிட்டானே. ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நீ குழந்தையை போல் மாறாவிட்டால், குழந்தையின் குணப்பக்குவம் உனக்குள்ளே இல்லாவிட்டால், உன் ஆத்துமா குழந்தையை போல் இல்லாவிட்டால், நீ ஒரு பொழுதும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியவே முடியாது. நீ என்னதான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும், ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாலும், வேத வசனம் ஃபுல்லா கரைச்சி குடிச்சிருந்தாலும், என்னதான் பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் உபதேசங்கள் மிகுதியாய் பண்ணி கொண்டிருந்தாலும், குழந்தையின் மன்னிக்கும் மனப்பக்குவம் உன் ஆத்துமாவில் இல்லை என்றால், குழந்தையின் கொடுக்கும் மனப்பக்குவம் உன் ஆத்துமாவில் இல்லை என்றால், குழந்தையின் நம்பும் மனப்பக்குவம் உன் ஆத்துமாவில் இல்லை என்றால், நீ பரலோக ராஜ்யத்தில் ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது.
குழந்தையை போல் நாம் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். குழந்தையை போல் நாம் எல்லாவற்றையும் நம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். குழந்தையை போல் எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான தேவாதி தேவனே, நம்முடைய வசனம் சொல்லுகிற விதமாய் இந்த குழந்தையை போல்